அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் 27 நோன்பையும் சிறப்பான முறையில் பிடிச்சிட்டோம். இன்ஷா அல்லாஹ் பாக்கி உள்ள ஒரு 2-3 நோன்பையும் அல்லாஹ் பிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு உடல் ஆரோக்கியத்தையும் மனதைரியத்தையும் தரட்டும் இன்ஷா அல்லாஹ். அதாவது புதன்கிழமை நமக்கு இன்ஷா அல்லாஹ் பெருநாளாக இருந்தோன்னா 29 நோன்பு நமக்கு கன்ஃபார்மாக கிடச்சிருக்கும். இன்ஷா அல்லாஹ் வேலைக்கிழமை நமக்கு பெருநாள் தான் 30 நோன்பு. இன்ஷா அல்லாஹ் 30 நோன்பு கிடைக்கிறதுக்கு உண்டான பாக்கியத்தை எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி தரட்டும் இன்ஷா அல்லாஹ். துவா செய்தவனாக. ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி சொன்ன மாதிரியே பள்ளியில் போய் 3வது நாள் இன்றைக்கி பள்ளியோட தொடர்பாட்டு நோன்பு திறந்தது இன்றைக்கி 3வது நாள். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கட்லத்தெரு மொஹல்லாவாசிகள் இன்றைக்கி வந்துட்டு ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துனாங்க பெரிய லெவலில். அதனால் அவங்க எல்லாருக்கும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதனால் எல்லா தெருவில் உள்ள பசங்க பெரிய ஆட்கள் எல்லாருமே போய் நல்ல மாதிரி கலந்துக்கிட்டாங்க. அதனால் பார்த்துக்கிட்டு நம்ம தெருவில் இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி, அதனால் சின்னஞ்சிறுசுங்களுக்கு எல்லாத்துக்கும் லீவு. பெரிய ஆளுங்களுக்குமே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால அவங்களுக்குமே எல்லாம் லீவு தான். அதனால் அதிகமான மக்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஓரளவு அல்ஹம்துலில்லாஹ் கூட்டம் நல்லா கவர் ஆயிடுச்சு. சிறப்பாக இருந்தது. இன்றைக்கும் வழக்கம் போல் 6 மணிக்கு நம்ம நோன்பு திறக்க வந்தோம். வந்து ஆல்ரெடி நமக்கு பசங்க எல்லாம் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பள்ளியில் உள்ள கஞ்சி, வடை, சம்சா, அது போக இன்றைக்கி 2-3 ஜூஸ் கொடுத்தாங்க. ஏன்னா இடியாப்பம் எல்லாம் கொடுத்தாங்க. அதையெல்லாம் விளம்பிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நம்மளும் சின்ன சின்ன உதவிகள் நம்ம பண்ணோம். போய் கஞ்சி எல்லாம் எடுத்து கொடுக்குறது நோம்பாளிகளுக்கு உண்டான நன்மையான காரியங்களை நம்மளும் இன்ஷா அல்லாஹ் போய் செஞ்சோம். ஏன்னா இன்னும் 2 நோன்பு இருக்குது. அதே போல் அவங்களோட சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் அதாவது நோம்பாளிகளுக்கு உதவுறதுக்கு உண்டான பாக்கியத்தை எல்லாம் தரட்டும். ஏன்னா உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா கண்டினியூவாக நம்ம நோன்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு உடல் சரியில்லாமல் ஆயிடக்கூடாது. அதுக்கு தான் நம்ம இறைவனோட ரொம்ப விரும்பி இதுவாக கேட்கணும். ஏன்னா இடையில ஒரு நோன்பு விடுறதுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஒரு நோன்பை விட்டுட்டான்னு சொன்னாலே அடுத்தால பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ பெரிய திடீர்னு உடம்பு வலி ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடும். அந்த சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலை அந்த நோன்பை விட முடியாது. அதெல்லாம் இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் இறைவனுடைய நாட்டத்தினால எல்லாருக்கும் எல்லாம் நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை தரட்டும்னு இன்ஷா அல்லாஹ் நானும் துவா செய்கிறேன். பள்ளியில் அல்ஹம்துலில்லாஹ் 3வது நாள் இன்னையோட சிறப்பான முறையில் நண்பர்களோடு உட்காந்து மக்களோட உட்காந்து நோன்பு திறந்தோம். ரொம்ப ஒரு மன மகிழ்ச்சியாக இருந்தது. வெற்றிகரமாக 3வது நாள் இன்றைக்கி. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு 2 நோன்பு இருக்குது. அதுக்கும் இன்ஷா அல்லாஹ் பள்ளியோடு போய்ட்டு இன்ஷா அல்லாஹ் நோன்பு திறந்து அதுக்குண்டான வீடியோ இன்ஷா அல்லாஹ் அப்லோடு பண்ணுறேன். இது எங்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம 2வது தெரு ஏர்வாடிக்கு உட்பட்ட சுன்னத் ஜமாத் பள்ளி இது. அதாவது 2வது தெரு ஜிம்மா பள்ளி வாசலில் தான் நம்ம இஃப்தார் நிகழ்ச்சி வந்து அதாவது பள்ளியிலேருந்து நோன்பு திறப்போம். அதுதான் நான் உங்களுக்கு வீடியோ கண்டாக கொடுத்துக்கிட்ருக்கேன். இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். இன்னொரு 2 நாளோ 3 நாளோ இறைவனுடைய நாட்டம் இருந்துச்சுன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் பள்ளியாக போய்ட்டு கலந்துக்கிட்டு நோன்பு திறக்கிற வீடியோவை இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.